ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். வெறும் 15 ரூபாயில் 5 நிமிஷத்தில் முட்டை சூப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது போல் ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சூப் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதும் இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கி வரணுங்க. பூண்டு பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த அளவு வதங்கி வந்ததும் இதோட ஒரு பெரிய கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே 3 பீன்ஸும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ காய் எல்லாத்தையும் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு வதங்கி வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காய் எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற முட்டையோட அளவை பொறுத்து தண்ணி கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இதோடவே 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வரணுங்க. தண்ணி நல்லா கொதித்து காய் எல்லாமே அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வர நேரத்தில் நம்ம இதுக்கு மாவு கலந்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதோட 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை கரைச்சி எடுக்கிற நேரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்து காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்ச மாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே இதை மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம இந்த மாவு எதனால் சேர்க்குறோன்னா சூப் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு அதிகமாகவும் சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ மாவு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை உடச்சி எடுத்துருக்கேங்க. இதில் வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில் இதை அப்படியே சேர்த்துடலாங்க. முட்டையை சேர்த்ததும் உடனே அதை மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அப்போ தான் முட்டை நல்லா பிரிஞ்சு வரும். சூப் குடிக்கும்போது முட்டை அப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முட்டையை உடனே மிக்ஸ் பண்ணி விடாமல் இருந்தோன்னா முட்டை வந்து எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல இருந்தே நல்லா வெந்து வந்துடும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும். முட்டையை சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் முட்டையை வேக விட்டால் போதுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு சூப்புக்கு தேவையான அளவுக்கு முட்டை வெந்து வந்துடும். ஃபைனலாக சூப்புக்கு காரத்துக்காக ஒரு 20 மிளகை வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் இடித்து சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சுவையான எக் சூப் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.